ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாரண்ட் ட்ரையல் ப்ரொசீஜர். சரிங்களா? இது வந்து சாப்டர் அதாவது சிஆர்பிசியில் இங்கே பாருங்கள், சாப்டர் 19, அதே பிஎன்எஸ்எஸில் சாப்டர் 20 ரைட்டுங்களா? இப்போ இதில் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு மொத்தம் 3 இருக்குது. அதில் பார்ட் ஏங்கிறது பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட்டு. நம்ம அதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், கம்பேரிட்டிவாக பிஎன்எஸ்எஸ்லேயும். இப்போ வாரண்ட் கேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் நடக்கும். சரிங்களா? இப்போ வாரண்ட் கேஸ்னால் என்னன்னு சொல்கிறத இதே சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் எக்ஸு இந்த வாரண்ட் கேஸை பற்றி சொல்லுது. அதே பிஎன்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இசட் அதுதான் இந்த வாரண்ட் கேஸ்னால் என்னென்னு பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுது. சரிங்களா? ஓகே, இப்போ வாரண்ட் கேஸ்னால் என்ன அது தெரியணும்ல. வாரண்ட் கேஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, 2 வருஷத்துக்கு மேலே அதாவது தண்டனை தரக்கூடிய குற்ற வழக்குகள் எல்லாமே வாரண்ட் கேஸ். சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் டெஃபினிஷன். இப்போ செக்ஷனை மட்டும் 1 by 1 பார்த்துருவோம். இப்போது சிஆர்பிசியில் செக்ஷன் 238 அதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு வாரண்ட் கேஸை போலீஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு வாரண்ட் கேஸை தாக்கல் செய்திருக்கும்போது அதன் பேரில் இந்த அக்யூஸ்ட் வந்து அப்பியர் ஆனாலோ அல்லது ப்ராட் பிஃபோர் அது வந்து ஒப்படைச்சாலோ அட் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அந்த மாதிரி டைமில் த மேஜிஸ்ட்ரேட் ஷல் சாட்டிஸ்ஃபை உளநிறைவு கொள்ள வேண்டும், திருப்தி கொள்ள வேண்டும். எதுக்கு திருப்தி கொள்ள வேண்டும்னா, அந்த அக்யூஸ்டுக்கு அந்த சார்ஜோட காப்பியெல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உளநிறைவு கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தானே அடுத்த அந்த ஹியரிங்லாம் அட்வான்ஸ் பண்ணி ஆரம்பிக்க முடியும். அதுக்காக அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கணும். சிம்பிள் தான், இதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸாக ஒன்றும் கிடையாது. அதே போல் இது பிஎன்எஸ்எஸ்லேயும் இந்த பிஎன்எஸ்சில் பார்த்தீங்கன்னா 261 இதே சேம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து செக்ஷன் 239 ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், காப்பீஸ் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். செக் பண்ண அப்புறம் டிஸ்சார்ஜ், அதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஃப்ரேமிங் வரும். டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். அந்த டிஸ்சார்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 239 சிஆர்பிசியில் அப்பான் கன்சிடரிங், அதாவது போலீஸ் ரிப்போர்ட்டு அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸை பேஸ் பண்ணி பரிசீலனையின் பேரில் அந்த மேஜிஸ்ட்ரேட்டு தேவைப்பட்டால் அவசியம் என்று நினைத்தால் மட்டும் அந்த ப்ராசிக்யூஷனுக்கும் அக்யூஸ்டுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களோட வாதத்தை கேட்டு பீயிங் ஹேர்டு வாதத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் கன்சிடர்ஸ் பரிசீலனை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சார்ஜ் எகென்ஸ்ட் அக்யூஸ்ட் டு பி கிரவுண்ட்லெஸ், அதாவது ஆதாரமற்றதுன்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, செல் டிஸ்சார்ஜ், அந்த அக்யூஸ்டை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டும், மஸ்ட்டு பண்ண வேண்டும். மற்றும் என்ன பண்ணணும்னா, அதற்கான காரணத்தை பதிவு செய்யணும். இதுதான் செக்ஷன் 239 சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போ அதே கம்பேரிட்டிவாக 262 இது சேம் கண்டென்ட் தான். அதில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா சப்செக்ஷன் 1லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்யூஸ் நினச்சா மே ப்ரிஃபர் அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணலாம். எதுக்கு தாக்கல் பண்ணலான்னா, இது போல் எனக்கு சார்ஜ் வந்து போட்டிருக்க சார்ஜெல்லாம் மேட் அவுட் ஆகலை, என்னை வந்து இந்த கேஸ் வந்து விடுவிப்பு பண்ணுங்கள், அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம். அந்த மாதிரி தாக்கல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பீரியட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இந்த பிஎன்எஸ்எஸில் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அக்யூஸ்டுக்கு காப்பீஸ் தராங்க இல்லையா, 207 சிஆர்பிஸ்லேயும் இப்போ இது பிஎன்எஸ்எஸில் 230 கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டேட்லேருந்து 60 டேஸ்க்குள்ளே அந்த அப்ளிகேஷனை அந்த அக்யூஸ் தாக்கல் பண்ணணும். இதுதான் பிஎன்எஸ்எஸில் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்ட விஷயம். சரிங்களா? அதர்வைஸ் சேம் கண்டென்ட். இப்போ அடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணலை, சப்போஸ் டிஸ்சார்ஜ் பண்ணால் டிஸ்சார்ஜ் முடிஞ்சிருச்சு. இந்த டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணலைன்னா அப்போ கண்டினியூ ஆகுது. அதுக்குள்ளே செக்ஷனை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 240. சரிங்களா? 240ங்கிறது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ். அதே சேம் மேலே உள்ளது தான். அந்த ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பரிசீலனை பேரில் அந்த மேஜிஸ்ட்ரேட் நினச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்யூஸ்ட் வந்து அனுமானிக்கிறார். அந்த அக்யூஸ் வந்து இந்த தப்பை செஞ்சுருப்பான்ட்டு கிரவுண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு அனுமானித்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா, செல்ஃப் ஃப்ரேம் த சார்ஜ், அதை வந்து ஃப்ரேம் பண்ணியே ஆக வேண்டும். அதுவும் எப்படின்னா இன் ரைட்டிங், எழுத்து வடிவில் ஃப்ரேம் பண்ணி ஆக வேண்டும். சரிங்களா? இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, எழுத்து வடிவில் சார்ஜை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. தமிழில் வந்து வனைதல், குற்றச்சாட்டு வனைதல்னு வரும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்கய்யா. பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சப்செக்ஷன் 2 பாருங்கள், இந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன். சப்செக்ஷன் 2ல் அந்த சார்ஜ் ஷல் பி ரீடு, ஷல் பி எக்ஸ்பிளைன்டு அண்டு ஷல் பி ஆஸ்க்டு.
ஆஸ்க்டுன்னா 2 கொஸ்டின் வரும் பார்த்துங்க. அதாவது படித்து காண்பிக்க வேண்டும், விளக்கி காண்பிக்க வேண்டும். அடுத்து பார்த்தா கேள்வி கேட்க வேண்டும். என்ன கேள்வினா, நீங்கள் அந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கிறீங்களா இல்லை கேஸ் நடத்துறீங்களான்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். இது வந்து மஸ்ட்டு, கேட்டே ஆகணும். சரிங்களா? இதுதான் 240. அதே பிஎன்எஸ் போயிடுவோமா? 263 கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். 263ல் போட்டிருக்கு பாருங்க. அதில் 260ல் சேம் கண்டென்ட் தாம்மா போட்டிருக்கு. ஆனால் ஒன்று சப்செக்ஷன் 1ல் லாஸ்ட்டில் லைனில் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. என்ன இந்த பீரியட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க, வேறு என்ன? இந்த பீரியடை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், லாஸ்ட்டில் இந்த சார்ஜ் எகென்ஸ்ட் அக்யூஸ்ட் வித்தின் ஏ பீரியட் ஆஃப் 60 days. அதாவது 60 daysக்குள்ளே வந்து நீங்கள் சார்ஜை ஃப்ரேம் பண்ணி ஆகணும். அது எந்த டேட்லேருந்து மேடம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஹியரிங் ஆன் சார்ஜ், குற்றச்சாட்டின் பேரில் முதல் ஹியரிங் வருது இல்லையா, அந்த டேட்லேருந்து வித்தின் 60 daysக்குள்ளே நீங்கள் அந்த சார்ஜை ஃப்ரேம் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து ஒரு பீரியடை வந்து இந்த பிஎன்எஸ்எஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இது சிஆர்பிசியில் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணோம்? குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டா கன்விக்ஷன். ரைட், அதானே? அது சொல்கிற செக்ஷன் 241. இப்போ வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ப்ளீட்ஸ் கில்ட்டி. அவன் வந்து ஆமாங்க நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான் அந்த ஜட்ஜிட்ட சொல்லிடுறாரு, அதாவது மேஜிஸ்ட்ரேட் சொல்லிடுறாரு. அப்போ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்? 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து இங்கே ஷல்லு, இன்னொரு விஷயம் மே. நல்லா கவனிங்க. ஒன்று ஷல்லு, இன்னொன்று மே. அதாவது இந்த மேஜிஸ்ட்ரேட் செல் ரெக்கார்டு, அது எப்படின்னா அதை பதிவு செய்ய வேண்டும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டு மற்றும் மே இன் ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் கன்விக்ட் ஹிம் தரான். அதன் பேரில் அவரை கன்விக்ட் பண்ணலாம், அதாவது தண்டிக்கலாம். தண்டிக்க வேண்டும் என்று சொல்லலை, தண்டிக்கலாம். அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பவரில் தான் இருக்குது. சரி, இப்போ தண்டிக்கலன்னா என்ன மேடம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன ட்ரையலுக்கு உத்தரவு போடுவாங்க, எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு உத்தரவு போட்டுருவாங்க, அவ்வளோதான். அது வந்து இங்கே இல்லை மேடம் நீங்களாக ஒன்று சொல்கிறீங்களான்னு கேட்டிங்க வைங்களேன், அடுத்த செக்ஷனில் அதற்கு விடை இருக்கிறது. அப்படியே அடுத்த செக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பேரிட்டிவாக நம்ம பிஎன்எஸ்எஸ்ஸை பார்த்துட்டு வந்துடுவோம். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 264 கன்விக்ஷன் ஆன் ப்ளீ ஆஃப் கில்ட்டிங்கிறது சேம் செக்ஷன். இந்த கர்சர் வச்சு காமிக்கிறோம் பார்த்தீங்களா, சேம் செக்ஷன் தான். ஒன்றுமே அதாவது கண்டென்ட் சேமாக தான் இருக்குது. இதில் வந்து எந்த மாறுபாடும் இல்லை. அதே 2 விஷயம், ஒன்று செல் ரெக்கார்டு, இன்னொரு விஷயம் அண்டு மே கன்விக்ட். ரைட்டுங்களா? இப்போ நம்ம அடுத்த செக்ஷன் போனால் தான் அந்த ஒரு பிளாங்க் விட்டோம் இல்லையா, அதுக்கு நம்ம விடை கிடைக்கும். இப்போ எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். இப்போ இந்த 242 அப்படியே படிக்கிறோம் பாருங்கள். ஒரு 4 விஷயம் இருக்குது. அதாவது ஒன்று வந்து இந்த அக்யூஸ்ட் ரெஃப்யூசஸ் டு ப்ளீடு, நான் வந்து குற்றம் பண்ணலைன்னு குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாரு. ஒன்று, ரைட்டுங்களா? அல்லது டஸ் நாட் ப்ளீடு, நான் குற்றம் பண்ணலைன்னு சொல்கிறாரு. 2. 3வது பாருங்கள், கிளைம்ஸ் டு பி ட்ரைடு, நான் வந்து ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. 3. 4வது தான் ரொம்ப முக்கியம், அதுதான் இந்த ஆன்சரு. த மேஜிஸ்ட்ரேட் டஸ் நாட் கன்விக்ட் தி அக்யூஸ்ட் அண்டர் செக்ஷன் 241. அந்த மேலே வந்து கன்விக்ஷன் அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷன், அதில் வந்து அவர் வந்து ஒத்துக்கிட்டும் அவர் வந்து கன்விக்ட் பண்ணலைன்னா த மேஜிஸ்ட்ரேட் ஷல் ஃபிக்ஸ் எ டேட் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ். ஓகேங்களா? இதுதான் நான் மேலே சொன்ன, மேலே பிளாங்காக இருக்கும், கீழே அதுக்கு ஆன்சர் இருக்குது. சரிங்களா? இதுதான் 242. இப்போ 242 சப்செக்ஷன் 1ல் ஒரு ப்ரொவிசோ இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தேவையில்லாமல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து செல் சப்ளை இன் அட்வான்ஸ், முன்னாலேயே அந்த 161 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் பண்ணுறது, அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே காப்பீஸ் கொடுக்கும்போதே எல்லாம் ஒன்றா வந்துடும். அது எதுக்கு இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம செக்ஷனில் இருக்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ சப்செக்ஷன் 2 பாருங்கள். இப்போ ப்ராசிக்யூஷன் நினச்சா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விட்னஸை விசாரிக்கணும்னு நினச்சா அவங்க மனு கொடுக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது அந்த விட்னஸ் வந்து டாக்குமெண்ட்டை கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்டர்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் மனு போடுவோம் இல்லையா, அதற்கான மனு போடுறதுக்கு சப்செக்ஷன் 2 வந்து அதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குது. அதே சப்செக்ஷன் 3 பாருங்கள். அந்த மாதிரி விட்னஸ்லாம் வரும்போது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற விதத்தில் அந்த சாட்சியெல்லாம் ஏற்றி விசாரிக்கணும். அதுதான் சப்செக்ஷன் 3. இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதில் ஒரு ப்ரொவிசோ இருக்குது, அது ரொம்ப முக்கியம். யாருக்குன்னா டிஃபென்ஸுக்கு. அது மட்டும் பார்த்துருவோமா?
provided that the magistrate may permit the cross examination. அதாவதுமா இப்போ வந்து ப்ராசிக்யூஷனில் ஒரு சாட்சியை விசாரிக்கிறாங்க சரிங்களா. அந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது டிஃபென்ஸ் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சாட்சியை அப்போ விசாரிக்கிறதுக்கு சப்போஸ் நம்ம சீனியர் அங்கே லோக்கலில் இருக்க மாட்டாங்க, வெளியூர் போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நோக்கராக சொல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா இது போல் ஏற்கனவே ஒரு விட்னஸை நாங்கள் விசாரிக்க வேணும், நீங்கள் ப்ராசிக்யூஷனில் விசாரிக்கலை, அவங்கள விசாரித்தா தான் நான் சில விஷயத்தை இவங்கள்ட்ட கேட்க முடியும்னு சொல்லிவிட்டு அவங்கள விசாரித்ததுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கிறேன். இது ஒன்று. இன்னொரு கிரவுண்டு, ஏற்கனவே நாங்கள் ப்ராசிக்யூஷன் விசாரித்த அந்த சாட்சியை நாங்கள் இன்னும் குறுக்கு விசாரணை செய்யலை, அவங்கள வந்து நான் கிராஸ் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி நம்ம உரிமையை தக்க வச்சுக்கலாம், நோ கிராஸ் சொல்லாமல். அதுதான் இந்த டெஃபர் பெட்டிஷன். இது டிஃபென்ஸுக்கு நல்லா யூஸ் ஆகும் சரிங்களா. நாங்களாம் இது அடிக்கடி இந்த பெட்டிஷனை போட்டிருக்கோம். ஏன்னா சீனியர்ஸ் வெளில போயிடுவாங்க, டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, நோக்கராக சொல்ல முடியாது. இந்த பெட்டிஷன் டக்குன்னு எழுதிக்குள்ளே கொடுத்துருவோம் சரிங்களா. இது வந்து டிஃபென்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ கம்பேரிட்டிவாக என்ன பண்ணுவோம், பிஎன்எஸ்எஸ் போயிடுவோம். எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் இங்கே பாருங்கள், இது எல்லாமே சேம் தான். இந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன், அப்படியே எல்லாம் சேமு. அந்த ப்ரொவிசோ கீழே இன்னொரு ப்ரொவிசோ இருக்குது இல்லையா லாஸ்ட்டில், அது என்னன்னா இந்த கர்சரை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ்லேயும் இந்த நீங்கள் எவிடன்ஸை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்றா ஆட் பண்ணியிருக்காங்க. இது காமன் தான், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் செக்ஷன் டிஃபென்ஸுக்கு போயிடுவோம். இப்போ எவிடன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் இது சிஆர்பிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு வாய்ப்பு டிஃபென்ஸ் நமக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் நம்ம யாராவது சாட்சி இப்போ சப்செக்ஷன் 2 ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், 1க்கு அப்புறம் வரும். சப்செக்ஷன் 2ல் நம்ம யாராவது சாட்சியை விசாரிக்கணும்னு வைங்களேன், நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம், இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லலாம். விசாரிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான சம்மன்லாம் அனுப்புவாங்க. அப்போ வந்து அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. எப்போ அனுப்ப மாட்டாங்கன்னா நம்ம வந்து இது வந்து டிஃபீட்டிங் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், இது வந்து நீதி நலத்துக்கு உகந்ததெல்லாம் நினச்சா மறுப்பாங்க. இல்லைனா இது வந்து டிலே ஆகுது தேவையில்லாமன்னா அப்போ மறுப்பாங்க. வெக்ஸேஷன் சும்மா போட்டு இழுத்து கிடைக்கிறதுக்காக பண்ணுறோன்னா அப்பயும் அது வந்து மறுப்பாங்க. அதர்வைஸ் அந்த நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் படி சம்மன் நமக்கு தேவையான விட்னஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் சப்செக்ஷன் 2. இதே சப்செக்ஷன் 2ல் ஒரு ப்ரொவிசோ இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் தெளிவாக தமிழில் சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம டிஃபென்ஸுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே ஏதாவது ஒரு விட்னஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆக்சுவலாக எப்படின்னா கிராஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். இல்லைனா இல்லை ஏற்கனவே கிராஸ் பண்ணியிருப்போம். கிராஸ் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம திரும்பவும் ரீகால் பண்ணி விசாரிக்கிறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுவோம் ஒன்று. இன்னொன்று, அவங்க ஏற்கனவே ப்ராசிக்யூஷன் விசாரித்த அந்த விட்னஸை வந்து நம்ம வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணாமல் இருந்திருப்போம். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுவோம் இல்லையா, ரீகால் பண்ணி அவங்கள விசாரிக்கணும்னு. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ட்ஸ் ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், நெசசரி ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நலனுக்கு உகந்தது அவசியம் என்று கருதினால் அன்றி அவங்களுக்கும் இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த அப்ளிகேஷனை ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த ப்ரொவிசோவில் சொல்லியிருக்கு சரிங்களா. இப்போ அடுத்து சப்செக்ஷன் 3 பாருங்கள். அந்த நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது விட்னஸை வர சொல்கிறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம தான் கட்டணும். இது நார்மல் தான். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கம்பேரிட்டிவாக எவிடன்ஸ் ஃபார் டிஃபென்ஸு 266 பிஎன்எஸ்எஸ்க்கு போயிட்டோம். பிஎன்எஸ்எஸ்ங்கிறது அதே சேம் கண்டென்ட்டு. அந்த சப்செக்ஷன் 3க்கு முன்னாடி ஒரு ப்ரொவிசோ இருக்கு இல்லையா, இந்த கர்சர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அது என்னென்னா அந்த வீடியோ ஆடியோ மீன்ஸ் தான், எலக்ட்ரானிக் மீன்ஸ் தான். மற்றபடி எல்லாமே சேம் கண்டென்ட்டு. இதுதான் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் பேஸ்ட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். இது சொல்கிற செக்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து பார்ட் பியை நம்ம அடுத்த படிவில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.